الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றோம். கலாச்சாரங்களிலே வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விடயங்களும் வழிகேடுகள் அனைத்தும் மனித சமுதாயத்தை நரகில் பாலிட்டு செல்லக்கூடியது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த எச்சரிக்கை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அல் குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்கக்கூடிய விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நானும் நீங்களும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். தக்வா என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுமாறும் என்னென்ன விடயங்களை தவிர்த்து வாழுமாறு எச்சரிக்கை செய்தார்களோ அவ்வாறான விடயங்களை வாழ்க்கையிலே கவனத்தில் எடுத்துக்கொள்வதுதான் தக்வா எனப்படும். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், பாவங்கள் தவறுகள் பெரும் பாவங்கள் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இம்மை உலகத்துடைய வாழ்க்கை, உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய ஆயுள் உள்ள காலப்பகுதி வரைக்கும் மறுமைக்காக இந்த பூமியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்லதே லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நல்ல காரியங்களால் நல்ல கர்மங்களால் உங்களை மிக சிறந்தவர் யார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த வாழ்வும் மரணமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று திருமறை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்துடைய வாழ்வு என்பது, உலகத்துடைய வாழ்க்கையுடைய முடிவு என்பது மரணம் தான். எப்போது நாங்கள் மரணிக்கிறோமோ அப்போதுதான் எங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. இந்த மரணத்துக்கு பின்னால் தான் எங்களுடைய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஏற்படுகிறது என்பதை நானும் நீங்கள் மறக்க மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும், மரணத்தை அனுபவித்தே ஆக வேண்டும், மரணத்துடைய வேதனையை சந்தித்தே ஆக வேண்டும். சும்ம இலைனா துர்ஜஊன், பின்போ எங்கள் பால் எங்களிடம்தான் நீங்கள் திரும்ப வர வேண்டியிருக்கிறது, வர வேண்டும் என்று திருமறை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு உணர்த்தி நிற்பதும் இந்த மரணமும் எங்களுக்கு உணர்த்தி தருவது என்னவென்றால், இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது சொற்பமானது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. மரணத்துக்கு பின்னால் தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால் உலகத்துடைய வாழ்க்கையை உலகத்தில் வாழ்கின்ற போதும், வாலிபர்களாக இருக்கின்ற போதும், வயோதிபதை அடைவதற்கு முன்னால் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற அடிப்படையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরা,
இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு என்னவென்றால், மர்மைக்காக இன்மையுடைய வாழ்க்கையை விளைநிலமாக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மர்மைக்காக நன்மையை சேமிக்கின்ற, நன்மையை கொள்ளையடிக்கின்ற, நன்மைகளை சேகரிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய சாரம்சம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற போதும், யஅலமு, மனித சமுதாயமே, மனிதர்களை, அன்னமல் ஹயாத்து துன்யா, அறிந்து கொள்ளுங்கள், உலகத்துடைய வாழ்க்கை என்பதே லஐபுன், ஒரு விளையாட்டானது, வலஹுவுன், வீணானது, வஸீனத்துன், அலங்காரமானது. உலகத்து வாழ்க்கை என்பது வீணானதாக இருக்கிறது, விளையாட்டாக இருக்கிறது, வேடிக்கையான ஒரு வாழ்க்கையாக உலகத்தின் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. பச்சை பசலை போன்று எவ்வாறு அலங்காரமாக கவர்ச்சியாக இருக்கிறதோ அந்த மாதிரி உலகத்துடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு அலங்காரமானது என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. உங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில போட்டிகளும் பொறாமைகளும் தான் நிச்சயமானது, அதுகள் அதிகமாக காணப்படும். பிள்ளைகளை அதிகமாக பெற்றெடுப்பதிலும், பொருளாதாரங்களை, சொத்துக்களை சேகரிப்பதிலும் அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்பதில்தான் போட்டியும் பொறாமையும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் எனக்கு முன்பில் சொல்லி காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி அப்படி பேசுவார் நேரத்தில் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டான். ஒரு அழகான ஒரு உதாரணத்தை, உலகத்துடைய வாழ்க்கை யதார்த்தமானது என்ன, இந்த உலகத்துடைய வாழ்க்கை மனித சமுதாயத்தை எவ்வாறு ஆக்கியிருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் எங்களுக்கு ஒரு அழகான தெளிவான உதாரணத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா மஸ்லுல் ஹயாத்தித் துன்யா கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி மிம்மா யாக்குலுன் நாஸ் வல் அன்ஆம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை உதாரணம் என்ன தெரியுமா? கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமாய், வானத்திலிருந்து மழை பொழிகிறது. வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? மலையை இறக்குகிறான். பூமியிலே அல்லாஹ் பல்வேறு விதமான தாவரங்களை உயிர்ப்பிக்கிறான், முளைக்க செய்கிறான். பல தாவரங்கள், புல் பூண்டுகள், மரங்கள், இவ்வாறு பல தாவரங்கள் அல்லாஹ் பூமியிலே முளைவிக்க செய்கிறான். அந்த தாவரங்கள்ல இருந்து மனிதர்களும் சாப்பிடுறாங்க, மிருகங்களும் என்ன செய்கிறது? சாப்பிடுகிறது. حتى إذا أخذت الأرض زخرفها وزينت وظن أهلها أنهم قادرون عليها. மனித சமுதாயம் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, அதனை நாங்கள் தான் உருவாக்கினோம், நாங்கள் ஆட்களுடையவர்கள், அதனை நாங்கள் தான் முளைவிக்க அதாவது நாங்கள் தான் விளைத்தோம், அதனால் எங்களுடைய ஆற்றலினால், எங்களுடைய சக்தினால், எங்களுடைய பவரினால் தான் இவைகள் முளைத்தது என்று மனித சமுதாயம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் அதனை முளைவித்த ஆற்றலுடையவர்கள், சக்தியுடையவர்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சரி அல்லாஹ் சொல்லி காட்டான். சகோதரர்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டான், அத்தாஹா அம்ருனா லைலன் வ நஹாரன் ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தகன ஃபில் அம்ஸ். நேற்று பச்சை பசலையாக தெளிவாக முளைத்திருந்த தாவரங்களும் மரங்களும் நாங்கள் இரவோடு இரவாக, அது பகலையிலே அதனை நாங்கள் அழித்து விடுகிறோம், அதனை எரித்து விடுகிறோம். அந்த எரித்து போன அந்த தாவரங்கள் அப்படி பச்சை பசலையா இருந்தது அப்படி மாறி போகிறது, கருத்த சாம்பலாக அல்லது காய்ந்து போனதாக அந்த மரங்களும் தாவரங்கள் மாறிவிடுகிறது. சகோதரர்களே, நேற்று பச்சை பசலையாக இருந்தது, தெளிவாக இருந்தது. கண்ணை பார்க்கின்ற போதும், வயல்வெளிக்கு போனவர்கள் தெரியும், வயல்வெளிகள்ல அந்த பச்சை பசலையை பார்த்தால் எவ்வளவு அழகாக அலங்காரமாக தெளிவாக இருக்கிறதோ அந்த மாதிரிதான் இந்த உலகத்திலே வாழ்க்கை. நேற்று பச்சை பசலையாக இருந்தது, மறுநாள் நாங்கள் போகின்ற நேரத்தில் வயலை வெட்டியதுக்கு பிறகு எவ்வாறு அந்த நிறம் மாறி போயிருக்கிறதோ, ஏமாற்றுத்தனமாக இருக்கிறதோ அந்த மாதிரிதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை யதார்த்தமானது. நேற்று அலங்காரமாக தெளிவாக இருந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு என்ன, இந்த வாழ்க்கை மாறி விடுகிறது. சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை பொய்யானது என்பதையும், இது ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை என்பதையும் அல்லாஹ் அந்த உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு பல உதாரணங்களை, பல விஷயங்களை ஊடாக உணர்த்துகிறான். ஆனா மனித சமுதாயம் உணர்வதா இல்லை என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சூரா அம்பியாவுடைய 1வது வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது சொல்றான், இஃதரப லின்னாஸி ஹிசாபுஹும். மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய விசாரணை மிக சமீபத்தில் இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது. ஆனால் மனிதர்களோ மனித சமுதாயமோ அல்லாஹ்வுடைய விசாரணை மிக சமீபத்தில், மிக அருகில் இருக்கிற நேரத்தில் பராமுகமாக
தெளிவற்றவர்களாக அல்லது அதனை விட்டு தூரமானவர்களாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புள்ளவர்களே, வீணான வேடிக்கையான இந்த உலக வாழ்க்கையில எங்களோட வணக்க வழிபாடுகளை அதிகரிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையில தான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆனில் பல இடங்களில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்லுகிற நேரத்துல பொய்யான வாழ்க்கை என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற போதோ எங்களுக்கு பல அனர்த்தங்களை உலகத்தில் ஏற்படுத்தி காட்டுகிறான். பல அனர்த்தங்கள் வருகிறது, சுனாமி வருகிறது, நிலநடுக்கங்கள் வருகிறது, பல சோதனைகளை அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஏற்படுத்துகிறான். இன்றைக்கு பார்க்க முழு உலகத்திலையும் யுத்தங்களால் நிரம்பி வடிகிறது, பொருளாதார பிரச்சனைகளால் நிரம்பி வடிகிறது. மனிதன் பல்வேறு கஷ்டங்களில் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பட்டணிகளால் உலக நாடுகள் இன்றைக்கு வியாபித்துக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் பஞ்சங்களால் தண்ணீருக்காக மனித சமுதாயம் இன்றைக்கு உலகத்துல போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், சுத்தமான குடிநீரை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனைய தியாகங்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சமுதாயத்தை காட்டி, ஒரு நாட்டுடைய மக்களுடைய ஒரு வாழ்க்கையை காட்டி, நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எந்த அளவுக்கு சோதனையில் இருக்கிறார்கள், தண்ணீருக்கு கஷ்டப்படுகிறாங்க, சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க, நிரந்தரமா அழகா நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு குடிப்பிடம், ஒரு வீடு இல்லாத ஒரு நிலையை சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்கின்ற ஒரு நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்கள். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை யதார்த்தமானது. இந்த வாழ்க்கை என்பது பொய்யானது என்பது அல்லாஹ் இந்த நாட்டு மக்களுடைய ஒரு வாழ்க்கையை வச்சு எங்களுக்கு உதாரணமா காட்டுகிறார். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், பஞ்சத்துக்கு பட்டணிக்கு ஒரு நாட்டு மக்களை அடிக்கடி உதாரணம் காட்டும். யாரு? ஆப்பிரிக்கா நாடு உதாரணம் காட்டும், சோமாலியா உதாரணம் காட்டும், எல்லா நாடுகளை உதாரணம் காட்டுகிறோம். ஆனால் படிப்பினை பெறுகின்ற சமுதாயம் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில மனித சமுதாயத்தை இரு சாராரா பிரிக்கலாம். முதலாவது சாரார் என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கென்றே வாழ்கிறவர்கள். குர்ஆன மறந்து வாழ்வாங்க, ஹதீத மறந்து வாழ்வாங்க. குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், ஹதீதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்பதில மிக குறைவானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல சொல்லி காட்டுறான், இன்னல் லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வதுமஅன்னு பிஹா வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் உலைக மஅவாஹுமுன் நாரு பிமா கானூ யக்ஸிபூன். இந்த உலகத்துல அல்லாஹ்வை சந்திப்பதில அவர்கள் நிராசையற்றவர்களாக, ஆசை இல்லாதவர்களாக இருப்பாங்க. உலகத்துடைய வாழ்க்கையில அவங்க பொருந்திக் கொள்வார்கள், உலகத்துடைய வாழ்க்கையில ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை அவர்களுக்கு மன நிறைவான, மனம் பொருந்தி கொண்ட நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக காண்பார்கள். உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களும் சொல்லப்பட்டால் அதனை புறக்கணித்து பராமுகமா வாழ்வாங்க. யாரை பத்தி அல்லாஹ் பேசுறான்? முஸ்லிம் சமூகத்தை பத்தி பேசுறான். முஸ்லிம் சமுதாயத்துல உலகத்தை என்ன செய்வாங்க? ஆசை கொள்வார்கள், உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உலகத்துக்காகவே குர்ஆனை விட்டு, சுன்னாவை விட்டு, வணக்க வழிபாடுகளை விட்டு உலகத்தை நான் மறுமைக்காக நன்மை சேகரிக்கின்ற ஒரு வாழ்க்கைக்காக பயன்படுத்தாமல் உலகத்தை நரகத்துக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டான், எப்படி? உலாய்க்க மஹுவாஹுமுன் நாரு பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் உழைத்த, அவர்கள் எதனை சம்பாதித்தார்களோ அந்த சம்பாதிப்பின் மூலமாக, அவர்கள் உழைத்ததன் மூலமாக நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள், நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சூரா யூனுஸுடைய 7வது வசனம் 8வது வசனங்கள் அல்லாஹ் செய்தி எனக்கு உங்களுக்கும் சொல்லி காட்டான். சகோதரர்களே, திருமறையில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டான், வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயஅகுலூன கமா தஅகுலுன் நார் வன்ஆமு மஸ்வல் லஹும். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் தெரியுமா? அந்த காபிர்கள், இந்த உலகம் இன்னைக்கு சோண்டியானது, சோண்டியாக வாழ்கிறார்கள், இன்பமானது என்று வாழ்கிறார்கள். கமா தஅகுலுன் நார், மிருகங்கள் இந்த பறவை, அதாவது புட்களை சாப்பிடுவது போல் இந்த மிருகங்கள் உணவுகளை உண்பதை போன்றோ இவர்கள் இந்த உலகத்துல உண்டு கொண்டும் கடித்து கொண்டு வாடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றார். அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். இதே காஃபிர்களை போன்றுதான் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டி பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அஃப ஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, இந்த உலகத்திலே வாழ்க்கையில மனித சமுதாயத்தை நாங்கள் படைத்ததெல்லாம் அபசா, வீணானது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா?
வீணாகத்தான் இந்த மனித சமூகத்தை நாங்கள் படைத்தோம் என்று அந்த சமுதாயம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் சொல்லி காட்டி சொல்றார், அன்னுக்கும் இலைநாளா துருக்கான், நீங்கள் எல்லாம் எங்களிடம்தான் அல்லாவிடம்தான் மீண்டு வர வேண்டும், மீள வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில எனக்கு உங்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தை நான் வீணாக படைக்கவில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உயிரை தந்திருப்பது, ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் உங்களை பிறக்க செய்திருப்பது வீணாக அல்ல, என்னில நீங்க மீண்டு வர வேண்டும். அதுக்கு முன்னால் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித சமுதாயத்தை ஜின் சமுதாயத்தை அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அன்புள்ள சகோதரன், உலகத்திய வாழ்க்கை என்பது வீணான ஒரு வாழ்க்கை கிடையாது. அது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வின் பால் நாங்கள் மீள வேண்டும், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி வந்திருக்கிறான். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில பொருளாதாரமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையுடைய அலங்காரம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருப்பதும் குழந்தை பாக்கியங்களை பிள்ளைகளை தந்திருப்பதும் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையுடைய ஒரு அலங்காரம். அலங்காரமே என்று வேறு எதுவும் கிடையாது. ஒரு பாக்கியாத்து சாலிஹாத், மறுமையுடைய நாளில தன்னுடைய வாழ்க்கையில எஞ்சி போய் இருப்பது, மீதமாக இருப்பது, நிலைத்திருப்பதெல்லாம் நல்ல அமல்கள், நல்ல காரியங்கள். அதுதான் கைருன் இன்த ரப்பிக ஸவாபா, அல்லாஹ்விடத்துல மிக சிறந்த கூலியும் மிக சிறந்த நன்மையை பெற்று தருகின்ற ஒரு காரியமா அமையும். இது நல்ல காரியங்கள். உலக வாழ்க்கையில பிள்ளைகளை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம், பொருளாதாரங்களை பெற்றுக் கொள்கிறோம். இந்த உலகத்து வாழ்க்கையில இந்த பொருளாதாரமும் இந்த பிள்ளைகளும் வணக்க வழிபாடுகளுக்கு தடையாக ஆகிவிடக் கூடாது. வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாகிவிடக் கூடாது. வணக்க வழிபாடுகள் இருந்து இந்த குழந்தைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களை என்ன செய்யக்கூடாது, தடையாக அமைந்துவிடக் கூடாது என்பதை அல் குர்ஆன் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த குழந்தைகளை வைத்துதான் வணக்க வழிபாடுகள் நான் நீங்கள் ஈடுபட வேண்டும். இந்த பொருளாதாரத்தை வைத்துதான் வணக்க வழிபாடுகளை நான் நீங்கள் ஈடுபட வேண்டும். இவைகள் எங்களுக்கு நன்மைகளாக மாற வேண்டுமே தவிர பாவங்களாக, பாவத்தின் பக்கம் விட்டு செல்கின்றதாக, குர்ஆனை விட்டு ஹதீஸை விட்டு தூரமாக்கின்ற ஒரு காரியமாக அமைத்து விடக் கூடாது என்று இந்த குர்ஆனிய வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுவதை நான் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, யார் இஸ்லாத்தை முழுமையாக விளங்கிக் கொள்கிறார்களோ, யார் இஸ்லாத்தை முழுமையாக படிக்கின்றார்களோ, இவர்கள் மறுமைக்காக தன்னுடைய கண்களுக்கு முன்னாலே மறுமையுடைய வாழ்க்கையை கண்டு கொள்வார்கள். இஸ்லாத்தை, அகீதா சஹீஹாவை, சரியான ஒரு அகீதாவை, தூய அகீதாவை யார் படிக்கின்றார்களோ, இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான அடிப்படையில் யார் படிக்கின்றார்களோ, இவர்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்வார்கள் முன்னால் மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு முன்னால் மரணம் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது. இந்த மரணத்துக்கு முன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நான் எப்போது மரணிப்பேன் என்பது எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் அலங்காரமாக இருக்கின்ற பொருளாதாரமும், உலகத்துடைய அலங்காரமாக இருக்கின்ற இந்த குழந்தை பாக்கியங்களும் பிள்ளைகளும் எனக்கு மார்க்கமாக அமைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு அம்சமாக மாற வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்வதை அவன் முயற்சி செய்வான். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் உலகத்துடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரங்களும் குழந்தை பிள்ளை பாக்கியங்களும் நன்மைகளாக மாற வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்கடா, வீட்டில தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை சந்திக்க வேண்டும் என்பதற்காக போறாங்க. அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாயில் படுத்து எழும்புறாங்க. பாயில் படுத்து எழும்புற அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வோட முதுகுல பாயிட தலமுகள் இருக்கு. பாயில் இருக்கக்கூடிய தலமுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட முதுகுல இருக்கு. தலமு விளங்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதவர்களாக, கண்ணீர் விட்டவர்களாக சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்துக்கு ஒரு தலைவராக வந்திருக்கீங்க, ரஹ்மத்துல் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் உங்களை அலங்கரிக்கிறான். உலகத்தில் இருக்கின்ற மன்னர்கள் எல்லாம் விட நீங்க மிக சிறந்த ஒரு மன்னர், ஒரு தளபதி, ஒரு நாட்டுடைய தலைவர், ஒரு கவர்னர், ஒரு ஹலீஃபாவா, இப்படி எல்லா விதத்தில் இருக்கின்ற நீங்க இந்த பாயில் படுத்து உறங்குறீங்களே, உங்களுக்கு ஒரு மெத்தையை செய்து தரவா என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
உலக வாழ்க்கையில யதார்த்தத்துடைய உண்மை தன்மை இதுதான் சகோதரர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நினைத்திருந்தா நினைச்சமாய் வாழ்ந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தாராளமா தயாராக ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உலக வாழ்க்கை என்பது பொய்யானது, அது நிரந்தரமானது இல்ல. உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எவரும் தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொண்டு போகல. இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், யாரும் என்ன செய்யல, தன்னுடைய பொருளாதாரங்களையோ தன்னுடைய சொத்துகளையோ தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் எடுத்து செல்லவில்லை. இதே வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உலகத்தை நீ வாழும் போதும் ஒரு பரதேசியாக அல்லது ஒரு வழிபோக்கனாக வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று செய்தி பார்க்கிறோம். இதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ காலையில் எழுந்தால் மாலையை எதிர்பார்க்காத, மாலையில் இருந்தால் காலையை எதிர்பார்க்காத என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி இந்த செய்தி சொல்லிக் கொள்வார்கள். என்ன காரணம்? உலக வாழ்க்கை என்பது எங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துக்காக வேண்டி நாங்கள் வாழ வந்தவர்கள் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை நன்மைகளாக மாற்றுகின்ற, மறுமைக்கான ஒரு விளைநிலமாக விளைச்சலாக மாற்றுகின்ற, நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த உலக வாழ்க்கையை நானும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவேன் என்பதற்காக தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், நம்முடைய வாழ்க்கையில இந்த உண்மையான வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால் தான் இருக்கிறது, மர்மையில் தான் இருக்கிறது. இந்த மர்மையுடைய வாழ்க்கையில கூட மனித சமுதாயம் நன்மைகளை உலகத்தை சம்பாதிக்காவிட்டால், இந்த மனித சமுதாயம் இந்த உலக வாழ்க்கையில நன்மைகளை கொள்ளையடிக்காவிட்டால், தான தர்மங்களில் ஈடுபாடு காட்டாவிட்டால், தொழுகையில ஈடுபாடு காட்டாவிட்டால், குடும்பங்களோட உறவினரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாவிட்டால், குடும்பங்களை சேர்ந்து நடந்து கொள்ளாவிட்டால், மறுமையினால இவர்கள் எவ்வாறு வாழ்வார்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹு யௌமஇதின் ஷஅனு யுக்னி. மறுமையினால ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனை கண்டு விரண்டோடுவான், அவனுடைய பிள்ளைகளை கண்டு விரண்டோடுவான், அவனுடைய மனைவியை கண்டு விரண்டோடுவான், அவனுடைய தாய் தந்தையை கண்டு விரண்டோடுவான், குடும்ப உறவினர்களை கண்டு விரண்டோடுவான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் மறுமையுடைய வாழ்க்கையை எனக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையுடைய நாளில எந்த விதமான ஆடை இல்லாமலும் நிர்வாணமான முறையில ஆண்களும் பெண்களும் மனுஷருடைய மைதானத்துக்கு வருவார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் பெண்கள் நிர்வாணமா வார நேரத்துல ஒருத்தர் பார்க்க மாட்டார்களான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன்ல எல்லாம் சொல்றாங்க, லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறாங்க, என்ன ஒவ்வொரு மனிதனும் மறுமையுடைய வாழ்க்கையில மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்கின்ற நேரத்துல உலகத்தை நான் வீணாக்கி விட்டேனே, லா யா லைத்தனி குன்து துராபா, இந்த உலகத்திலே வாழ்க்கையை நான் மண்ணோட மண்ணாக ஆயிருக்க வேண்டாமா, மண்ணோட மண்ணாக நான் மாறி இருக்க கூடாதா? ஏன் இன்றைய தினம் இன்றைய தினம் இந்த தூக்கத்தில் இருந்து எங்களை எழுப்பியது யாரு? இந்த தூக்கத்தில் இருந்து எங்களை இந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் கொண்டு வந்தது யார் என்று ஒவ்வொரு மனிதர்களும் அங்கலாய்ப்பார்கள். காரணம், உலகத்தின் நன்மைகளாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளவில்லை, நன்மைகளை சம்பாதிக்கவில்லை, நன்மைகளுக்காக வேண்டி முந்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நிறைந்து வாருங்கள் என்று திருமறை குர்ஆன் அடிக்கடி எங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு உபதேசங்களிலும் உலமாக்களால், மார்க்க அறிஞர்களால் சொல்லுகின்ற ஒரு உபதேசம் தான், ஒரு வசனம் தான், உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத்தின் பால், பாவ மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள். திருமறை குர்ஆன் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு உபதேசம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு அதிகமாக இஸ்திக்பார் செய்வோம், பாவ மன்னிப்பு கோருவோம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் பாவ மன்னிப்பை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாயிஹி ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, திருமறை குர்ஆனில இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய சொற்பமான காலம் தான் நீங்க உலகத்தில் வாழ்வீங்க என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. உலகத்துடைய இன்பம் என்பதே கொஞ்ச காலம் தான், நிரந்தரம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்துல இந்த உலகத்தோட மூமின்
ஒரு முஸ்லிம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட கால பகுதியை தான் வாழ்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? குல் மதாஉத் துன்யா கலீல். நபியே நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துடைய சுவண்டி என்பது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். வல் ஆখিরাতু கைருன் லிமன் இத்தகா வலா துக்ரமூன ஃபதீலா. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில யார் நன்மைகளை கொள்ளையடித்து நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு மர்மைதான் மிக சிறந்தது. உலகத்து தக்குவாவோடு யார் வாழ்கிறார்களோ, தக்குவான் என்ன? நன்மையான காரியங்களை ஈடுபடுவதும் பாவமான நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துருக்குணமான மோசமான காரியங்களிலிருந்து தவிர்ந்து வாழ்வதுதான் தக்குவா. இந்த தக்குவா எல்லா சந்தர்ப்பங்களும் வர வேண்டும். இறையச்சம் தானே, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல் ஹுஷூ அல் ஹாஷியூன், அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். அது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவர்கள் தொழுகையில இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். முகஸ்துதிக்காக தொழ மாட்டாங்க, மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக தொழ மாட்டாங்க, மக்கள் புகழவன் என்பதற்காக வேண்டி வணக்கசாலியா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு பயத்தோடு தொழுவார்கள். ஹாஷியூன், இறையச்சத்தோடு தொழுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள், இவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். உலக வாழ்க்கையில முக்கியமான இந்த உலக வாழ்க்கையில சொற்பமான இந்த உலக வாழ்க்கையில யார் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்கிறார்களோ மர்மை அல்ல ஒரு துளியால வேணும், ஒரு துளி சிறிதளவு கூட ஒரு துதுதமோன் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான், யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அவர்கள் எதை சம்பாதித்துக் கொண்டு மர்மை நாளையில் வருகின்றார்களோ அவர்களுக்கு அதுதான் கிடைக்கும் என்று திருமறை குர்ஆன் எனக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த உலகத்துல வாழ்கின்ற போது ஒவ்வொரு ஹுத்துபாக்கள் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை உரிய முறையில உண்மையாக பயந்து கொள்ளுங்க, முஸ்லிம்களாக அன்றி நீங்க மரணிக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு ஹுத்துபாக்களையும் சொல்லுகின்ற ஒரு வசனம், தக்குவா கொண்டு உபதேசம் செய்யப்படுகின்ற ஒரு வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படியே அல்லாஹ்வை உரிய முறையில உண்மையாக பயந்து கொள்ளுங்க, தக்குவா செய்து கொள்ளுங்க, நீங்க முஸ்லிம்களா அன்றி மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரண தருவாயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதி வார்த்தை யாருடைய இறுதி வார்த்தைகள் கலிமாவோட மரணிக்கின்றாரோ தஹல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழைந்து விட்டார்னா. இந்த கலிமாவோட மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றனர், சொல்றான், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நீங்க உங்களை பராமுகமாக மூழ்கி அடுக்கிக் கொள்ளாதீங்க, உலகத்துடைய வாழ்க்கைக்காக உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீங்க, மறுமைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டிதான் உலக வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் சூரா ஃபாத்திருடைய 5வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், சூரா முனாஃபிகுன்ல சொல்லி காட்டுறான், விசுவாசம் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய இந்த பொருளாதாரங்களும் உங்களுடைய இந்த குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது, தூரமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உமைய ஃபால் தாலிக, யாரு யாருடைய பொருளாதாரமும் யாருடைய பிள்ளைகளும் யாருடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில பராமுகமாக தூரமாக்கி கொள்கிறதோ உலாய்க்கு ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள். உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு பொருளாதாரமும் குழந்தை பிள்ளைகளும் தடையாக இருந்தார்கள் சொன்னா அவங்க நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அன்பிகோ, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயத்தி அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வரதுக்கு முன்னால, உங்களுடைய மரணம் உங்களை பீடித்துக் கொள்வதற்கு முன்னால அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கும் பொருளாதாரத்திலிருந்து, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் சொத்துல இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செய்யுங்க. பெரிய பொருளாதாரம் இருந்தாதான் நான் தான தர்மம் செய்வேன் என்பதல்ல. நான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் உழைச்சாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 100 ரூபாய் செலவழிப்பது இந்த உலகத்தை விட சிறந்த சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 100 ரூபாய் அல்லாஹ்வுடைய மானிமைக்கு நீங்க கொடுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிரந்தரமான கூலியாக ஆக்கி தருவான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக நீங்க செலவழிப்பதும் நிரந்தரமான நன்மை பெற்று தருகின்ற காரியங்களை நீங்க 1 ரூபாய் கொடுப்பதும் கூட அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த கூலியை பெற்று தரும். இஹ்லாஸ் இருக்கணும், மனசுல மன தூய்மை இருக்கணும், உள்ளத்தை சரியான தூய்மையான எண்ணம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக கூலி கிடைக்கும். சஹாபாக்கள் பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க?
சஹாபாக்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றது எப்படி சொன்னாங்க? உங்களில் ஒருவர் இந்த உஹது மலை அளவு தான தர்மங்கள் செய்வதை விட என்னுடைய தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவு தான தர்மம் செய்வார்கள் என்றால் அதுக்கு இது ஈடாகாது சொன்னார். என்ன காரணம்? மன தூய்மை, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எத்தனையோ சஹாபாவுடைய வரலாறுகளை நான் நீங்கள் படிக்கிறோம் சகோதரர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி போன்ற சஹாபாவுடைய வரலாறு படிக்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பைரஹா என்ற தோட்டத்தை, பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்தாங்க இல்லையா? இன்றைக்கு மதீனா பள்ளிவா இல்ல, அந்த பைரஹா தோட்டத்தில் எத்தனை பேர் தொழுறமா இல்லையா? அல்லாஹ் இன்றைக்கு மதீனா அடையாளப்படுத்தி காட்டுறானே, இது அபூ தல்ஹாவுடைய தோட்டம் என்று. நிரந்தரமான நன்மை, நிரந்தரமான கூலி. இந்த மாதிரி நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி அள்ளி கொடுப்போமா இருந்தால், அள்ளி கொடுக்காவிட்டாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, என்னோட அந்த பொருளாதாரம் இல்ல, இருக்கிற பொருளாதாரத்துல ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் அல்லாஹ்வுக்காக நீங்க கொடுங்க, நிரந்தரமான நன்மைகளை பெற்று தரும். அந்த சஹாபாக்கள் சம்பாதித்து போனார்கள் இல்லையா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நாங்க பார்க்கிறோம். என்ன செய்றாங்க? ஒரு கிணறு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஸ்மானே அந்த கிணறை வாங்கி முஸ்லிம்களுக்கு தான தர்மம் செய்யுங்க சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான தர்மம் செய்தார்கள். ஒரு யூதன்கிட்ட போய், ஒரு யஹூதி கிட்ட போய் சில பொற்காசுகளை கொடுத்து வாங்கி முஸ்லிம் சமுதாயத்துக்கு தண்ணீர் அருணவன் என்பதற்கு அவனை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்று வரைக்கும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கிணறை நாங்க போய் பார்த்துட்டு வரோம். இல்லையா? உம்ராக்கு போறவங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க, இதுதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கிணறு என்று பார்த்துட்டு வரோம். அல்லாஹ் சமூகத்துக்கு, அந்த சமுதாயத்தின் மூலமாக எங்களுக்கு நிறைய பாடங்களை, படிப்பினைகளை பெற்று தருகிறார் சகோதரர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்வதை போல, நீங்க தான தர்மங்கள் செய்தால் அல்லாஹ் அவன் பொருளாதாரத்தை குறைவை ஏற்படுத்த மாட்டான், அதிகரித்து தான் தருவான், அதிகரித்து தான் தருவான். ஒரு நாளும் அந்த பொருளாதாரம் குறைய போவது கிடையாது. இந்த உலகத்திலே ஷைத்தான் உங்களுக்கு பொருளாதாரத்துல பஞ்சம் ஏற்படுவதை போன்று, குறைவு ஏற்படுவதை போன்று காட்டலாம். சகோதரர்களே, அந்த பஞ்சம் குறைவு ஏற்படுவது போன்று ஏற்பட்டால் அது ஷைத்தானின் சூழ்ச்சி. ஆனால் மறுமை நாளில் இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தின் நன்மை தராவிட்டாலும் மறுமை நாளில் நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். ரசூல் என்ன சொன்னாங்க? பேரிட்டு பழத்துடைய ஒரு துண்டையரும் தான தர்மம் செய்து நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்க சொன்னாங்க. இந்த தான தர்மம் உங்களை ஆபத்தில் இருந்து பாதுகாக்கும். இந்த தான தர்மம் உங்களை மிகப்பெரும் நோய்களில் இருந்து பாதுகாக்கும். இந்த தான தர்மம் உங்களை மிக செல்வந்தர்களாக, மிகப்பெரும் பணக்காரர்களாக மாற்றிவிடும். இந்த தான தர்மம் உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் சகோதரர்களே. எனவேதான் இந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்களை நானும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். கண்டித்துக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் நான் மறுமை நாடுல ஒரு சாரார் நரகத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்துல சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருப்பாங்க. ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன மா ஸலககும் ஃபீ ஸகர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم من المسكين. நாளை மறுமை நாள்ல நரகத்தில் நரகவாதிகள் இருப்பாங்க, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ரெண்டு சாரார்களும் சம்பாஷணை நடக்கும், பேசிக் கொள்வார்கள், தங்களிலேயே விசாரித்துக் கொள்வார்கள். உலகத்தில் வாழும்போது நல்லா வாழ்ந்தவர்கள் கேட்பாங்க, சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்களை நரகத்தில் நுழைவித்தது எது? உங்களை நரகத்தில் நுழைவித்தது எது? காலோ லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழும்போது தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. மாதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள், நண்பர்களாக வாழ்ந்தவர்கள், உறவினர்களாக இருந்தவர்கள், குடும்பத்தவர்களாக இருந்தவர்கள், தாய் தந்தைகளாக இருந்தவர்கள், பிள்ளைகளாக இருந்தவர்கள், மர்மையில சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் இருந்து கொண்டிருப்பாங்க. நரகத்தில நரகவாதிகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில விசாரித்துக் கொள்வாங்க, ஏன் நரகத்துக்கு நீங்க வந்தீங்க? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நரகவாதிகளை நீங்க ஆகிவிடக் கூடாது. தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. எனவேதான் இந்த உலக வாழ்க்கை என்பது பொய்யான, வேடிக்கையான, வீணான, விளையாட்டான, அலங்காரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை மறுமைக்கான ஒரு நிலைச்சலாக மாற்ற வேண்டும், ஒரு மறுமைக்கான ஒரு சம்பாதிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் தான் மேலே சொன்ன செய்திகளை இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியாக இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், நன்மைகளை விரைந்து செய்யுங்கள், நன்மையின்பால் விரைந்து செயல்படுங்கள். 7 காரியங்கள் ஏற்படுவதற்கு முன்னால், 7 விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்னால் நன்மையில முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஏழ்மை வருவதற்கு முன்னால் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏழ்மை வருவதற்கு முன்னால் வசதியை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேற்றைய தினம் கடந்த A-level எக்ஸாம்ல 3A எடுத்த ஒரு மாணவன் எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் அவர் பெரிய சோதனைக்கு ஆளாக்கினார். 21 வயதுடைய மாணவன் கேன்சர் நோயால் பிடிக்கப்பட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணுக்குரியவர்கள், இதான் உலகத்தின் வாழ்க்கை. நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், நேற்றைய தினம் நடந்த சம்பவம் இது. கண்ணுக்குரியவர்களா, எனவே நோய் வருவதற்கு முன்னால், எங்களுடைய கை கால்கள் முடங்குவதற்கு முன்னால், எங்களால் எழுந்து நடக்க முடியாமல் இருப்பதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வயோதிபம் வந்துவிட்டால் என்ன இபாத் வணக்க வைப்பார்கள் எங்களால் செய்யவே முடியாது. வயோதிபம் வந்தால் யாரால் இந்த அளவுக்கு கண்டால், சில வாலிபர் சமூகம் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, எனக்கு காலம் இருக்கிறது, எனக்கு நாட்கள் இருக்கிறது, நான் திரகாத்திரமான வாலிபனா இருக்கிறேன் ஒவ்வொரு வாலிபர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நடந்த இந்த சம்பவம், 21 வயதுடைய மாணவன் திடீரென கேன்சரால் பிடிக்கப்பட்டிருக்கிறார் சொன்னால் அவனுக்கு தெரியாது, அவனை அறியாமல் நோய் வந்திருக்கிறது சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தர் சிந்திக்க வேண்டும், இந்த நோய் எனக்கு வந்தால் என்னுடைய நிலை என்ன? திடீர் வான விபத்து வந்து விட்டால் எனக்கு என்னுடைய நிலை என்ன? எனவே இந்த ஏழ்மைகளும் இந்த நோய்களும் இந்த தாங்க முடியாத, நம்முடைய உடல்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நோய்கள் வருவதற்கு முன்னால உலக வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்னால் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தஜ்ஜாலுடைய காலம் வந்து விட்டால் ஃபித்னாக்கள் அதிகமாக காணப்படும். தஜ்ஜாலுடைய காலம் வந்து விட்டால் ஃபித்னாக்கள் அதிகமாக காணப்படும். அந்த ஃபித்னாவுடைய காலப்பகுதி வந்து விட்டால் வணக்க வழிபாடுகள் குறைந்துவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, உலகத்துடைய வாழ்க்கையில் இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்காக வேண்டிய, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றவன் என்பதற்காக வேண்டிய, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வாழ்க்கையை நானும் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா அஸ்ர்ல ஒரு செய்தியை எனக்கு உங்களுக்கு சொல்லுகிறான். அஸ்ர், காலத்தை மீறி சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனித சமுதாயம் பெரும் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, பெரிய நஷ்டவாளிகளா இருந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள் தவிர, அமீலு சாலிஹாத், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்டு எல்லா காரியங்களில் ஈடுபட்டவர்கள், வதவாஸவ் பில் ஹக், தங்களுக்கு மத்தியில நன்மையான காரியங்களை உபதேசம் செய்து கொண்டவர்கள், வதவாஸவ் பிஸ் ஸப்ர், அந்த உபதேசங்கள் செய்யக்கூடிய நேரங்கள்ல பொறுமைகள், கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்கள் வார நேரத்தில் பொறுமையாக இருந்தவர்கள். இந்த சாராரை தவிர உலகத்தில் உள்ள அத்தனை பேர் நஷ்டவாளிகள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டும், அல்லாஹ்வை தெளிவாக அறிந்து கொண்டு, அகீதாவை தெளிவாக படித்து, தன்னுடைய வாழ்க்கையில இபாதத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு படிக்கக்கூடிய அந்த இபாதத்து செய்யக்கூடிய அந்த காரியங்களை தங்கள் மத்தியில உபதேசம் செய்து கொண்டும், அந்த உபதேசங்கள் செய்யப்படுகின்ற நேரத்தில் வருகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகளை எதிர்நோக்கி பொறுமையாக இருக்கின்ற இந்த சாரார்கள் தான் உலகத்தில் மிக சிறந்தவர்கள், நஷ்டவாளி இல்லாதவர்கள். எனவே அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற இந்த நஷ்டவாளிகள் கூட்டத்தை விட்டு அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனை தெளிவாக படிப்போம், மார்க்கத்தை தெளிவாக படிப்போம், தங்கள் மத்தியில மார்க்கத்தை உபதேசம் செய்து, தங்கள் மத்தியில குடும்பங்கள் மத்தியில மார்க்க உபதேசங்களை சொல்லி, பெண்களுக்கான வாராந்த பயான்கள் நடைபெறுகிறது, ஆண்களுக்கான வாராந்த குர்ஆன் விளக்க வகுப்புகள் பயான்கள் நடைபெறுகிறது. எனவேதான் அல்லாஹ்வின் கிருபையினால் பல்வேறு தாவா திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தாவா நிகழ்ச்சிகள்ல எங்களுடைய பெண்களையும், எங்களுடைய பிள்ளைகளை, ஆண்களையும், வாலிபர்களையும் கலந்து கொள்வதை நான் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். வெறுமனே இதுவும் நீங்க பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலின் வ குல்லுக்கும் அன் ராயத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். உங்களோட மனைவியோட விஷயத்துல
உங்களோட பெண் பிள்ளைகள் விஷயத்துல, ஒரு ஆண் பிள்ளைகள் விஷயத்துல, ஒரு வாலிபர்கள் விடயத்துல நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். கணவன்மார்கள் தன் மனைவிமார்கள் விஷயத்துல பொறுப்புதாரிகள். சகோதரர்களே, இந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. எனவே மார்க்க விளக்க வகுப்பு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் எமது ஹெதரியார் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாடு செய்திருக்கிறது. தாருசலாம் பள்ளிவாசலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நானும் நீங்கள் என்ன செய்யணும், இதுக்காக பிள்ளைகளையும் பெண்களையும் சிறுவர்களையும் வாலிபர்களையும் கட்டாயம் அனுப்பி மார்க்கத்தை படிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் என்னென்ன விடயங்களை கேட்கிறோமோ படிக்கிறோமோ அதன்படி இபாதத் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அகிமிஸ் ஸலாத்.